இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு டிசிபி பாண்டியன் அவர்கள் தமிழ் சிந்தனை பேரவை சேனல் இருக்குல்ல அதுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்கள் தான் எங்களுக்கு குருவு. இதுதான் உண்மை வரலாறு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முத்தரையர்களை பற்றி அவங்கள பற்றிலாம் நான் பேச வரல, வரலாறு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னது யாருன்னா டிசிபி பாண்டியன் சொன்னார். பரசுராமன் வந்து நம்ம தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் அழித்து கலவர யுத்தம் நடத்தி ஒட்டுமொத்த இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் தான் பரசுராமனுடைய காலம். அதுதான் கலவர யுத்தம். இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பரசுராமனை இவங்க போற்றி புகழ்ந்து வணங்குறாங்க அப்படின்னா இவங்கள் யாரு? இன்னைக்கான வீடியோ என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு 23ஆம் தேதி. இந்த 23ஆம் தேதியை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 23ஆம் தேதின்றது வந்து இன்னைக்கு காலிலேருந்து எனக்கு ரிப்பீட்டடாக நிறைய டைமிங்கில் வேறு ஆங்கிள்லேருந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. டெலகிராம் குரூப்பில் வந்து ஒருத்தர் வந்து இந்த 23 குரோமோசோம் பற்றி சொன்னார். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பைபிளில் இருக்கக்கூடிய குரானில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். சபிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஊர்வினையாக மாறினாங்க, அதாவது உடும்பாக மாறினாங்க, அதனால் உடும்பை சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருந்தாரு. அதை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது 23ன்றது மண்டையில் பட்டுக்கிட்டே இருந்துச்சா, கூட்டினா 5. ஸோ அது மண்டையில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்முடைய டிவிகே தலைவரோட ஃப்ளாக் இருக்குல்ல, ஃப்ளாக்ல 23 ஸ்டார் மேலே இருக்கும், 5 ஸ்டார் கீழே தனியாக இருக்கும். 23 கூட்டினா 5. ஸோ இந்த 23 கிளான்ஸ் ஏதோ ஒரு கிளான்ஸை பற்றி குறிக்கிற மாதிரி இருக்குது. இந்த 5 வந்து மேஜரான ஒரு கிளான்ஸாக இருக்கணும். அந்த 23 கிளான்ஸையும் உருவாக்குனது இந்த 5 மேஜரான கிளான்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மறைமுகமாக குறிக்கிறதுக்காக தான் இந்த 23 ஸ்டார்ஸ் மேலே கீழே 5 ஸ்டார் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த 23 ஸ்டார்ஸ் மேலே வந்து ஒரு ஸ்டார்ஸ் இருக்கும், கீழே 5 ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ இது கிளான்ஸை குறிக்கிறது. நான் ஏன் இப்போ டிவிகே தலைவர் டிவிகே ஃப்ளாகை கொண்டு இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னா, பயங்கரமான விஷயங்கள் கையில் மாட்டியிருக்கு. இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட உட்காந்து பல வேலைகள் பார்த்துட்டு இருந்த டிசிபி பாண்டியன் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரிசாலன் கும்பல், டிசிபி பாண்டியன், பாரிசாலன், சீமான், இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. பாரிசாலன், டிசிபி, இந்த 2 பேரும் எந்த ஒரு கிளான்ஸை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த கிளான்ஸ் நமக்கானவங்களே கிடையாது. இதுதான் மெயின் மேட்ரு. இதை மெயின் மேட்டரை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டிசிபி வாழும் சித்தரே, விஞ்ஞான உலகத்தின் கடவுளே, முருகப்பெருமானுடைய அனைத்து ரகசியத்தையும் கண்டுபிடித்த வள்ளலே, இப்படிலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்படிதான் அவரை கொண்டு போயிருக்காங்க. தற்கொலையே நான் கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேர் உட்காந்து, நாங்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்து கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் அலசுனாலே அவ்வளோ விஷயம் கிடைக்குது. இதை ஃபுல்லாம் பேசாம பரசுராமன் கோடாரின்னு சொல்லி மக்களை மண்டையிலே கோடாரியை போட்டு அடிச்சு இறக்கி விட்டு எவ்வளோ பெரிய மேட்டரை மறைச்சிருக்க நீ. பூசணிக்காவை சொத்துக்குள்ள மறைக்கிறது கூட இந்த காலத்துல ஈஸி. ஆனா பூசணி தோட்டத்தையே நீ மறைச்சிருக்கிய சொத்துக்குள்ள. எப்பேற்பட்ட ஆளியா நீ? இந்த வீடியோ உனக்காகத்தான். ஏன் அந்த மனுஷன் நான் இவ்வளோ வயசாகியும் அந்த ஆளையே நான் அவன் அந்த ஆள் இந்த ஆள் ஏன் போய் அவையான்னு பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோதான் அந்த ஆளுக்கு தகுதி இருக்கு. இவ்வளோ வயசாகி இப்படி ஒரு செயல்லாம் பண்ணலாமா அப்படின்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்றது தான் மெயின் மேட்ரே. பரசுராமன் அப்படி பண்ணி விட்டான், பரசுராமன் இப்படி பண்ணி விட்டான், பரசுராமன் வாரிசு நீ சொல்லலாமா அதை? இன்னைக்கான வீடியோ டிசிபி பாண்டியனுக்கான வீடியோ இல்லை. டிசிபி பாண்டியனுக்கா வேலை பார்த்துக்கிறாருல ஒரு கும்பலுக்கு, அந்த கும்பலை பாதுகாக்கிறதுக்காக வேலை பார்க்குறாருல, அந்த பாதுகாக்கப்பட்ட கும்பலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு டிசிபி பாண்டியன் அவர்கள் தமிழ் சிந்தனை பேரவை சேனல் இருக்குல்ல அதுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்கள் தான் எங்களுக்கு குருவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. பெருவடுகு முத்தரையர் இருக்காங்கல்ல, அந்த முத்தரையர்ன்ற வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. வடுகுன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது 2-3 வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த வீடியோஸ்லையும் கவர் பண்ண போகுது. 1350வது விழா நடத்துகிறாங்க அவங்க. இன்றைக்கே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த நியூஸ்ல ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நியூஸ்க்கு போயிருக்காரு. அந்த சிலையை போய் மாலை மரியாதைலாம் போயிருக்காரு. அதுக்காக திருச்சியில ஒரு விஷயம் நடத்துறாங்க, நிகழ்ச்சி மாதிரி நடத்துறாங்க. இதை பத்தி நம்ம படிக்க போறப்பதான் உள்ள நிறைய மேட்டர் நமக்கு மாட்டுச்சு. 1350வது சதய விழா நடத்துறாங்கல்ல, இந்த சதய விழா வந்து யாருக்கானது? அவரை பத்தி போற்றி புகழ்றதுக்காக 16வது முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்களாம். அதுக்கு வந்து ஒரு பூ வந்து அணிவாங்களாம். வாஞ்சி பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ வகையை வந்து அவங்க அணிவிச்சுட்டு போவாங்க. அதாவது போருக்கு முன்னாடி அணிவிச்சுட்டு போவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் இருக்காருல்ல, இந்த சதய விழா நடக்குதுல்ல, இந்த நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வாகை பூவை சூடிட்டு போயிருக்காரு. இவர் தான் வாகை இன்ட்ரோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வாகை பூவை போட்ட உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வெற்றி பெற்ற மாதிரியே அந்த மலரை சூடிட்டு போயிருக்காங்க. வெற்றி பெற்று வரும்போது தானே அதெல்லாம் போடுவாங்க. ஆனா வெற்றி பெற்றுட்டு
அதாவது ஒரு போர் நடக்குதுன்னா போர்ல போய் வெற்றி பெற்று வந்த பிறகுதான் அந்த மாலை சூடுவாங்க. பட் இவங்க எப்படின்னா வெற்றி பெறதுக்கு முன்னாடியே மாலையெல்லாம் போட்டு ஜெயிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. அது எப்படி நடக்கும்? இப்போ ஒரு எதிரிக்கு நம்ம இப்படிதான் நேரடியா டாக்டிக்கல் பண்றோம், நம்ம தான் எதிரி, நம்ம தான் சண்டை போட போறோம் அப்படின்னா அந்த எதிரியை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எதிர்த்தாப்புல வரப்போறான், கண்ணு முன்னாடியே இருக்க போறான். அப்புறம் நம்ம சண்டை போட்டு எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் எதிரி யாருன்னே தெரியாம நமக்கு ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டியை முடிச்சு விட்டா, நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டி இருக்கு, ஒரு பார்ட்டி வந்து சண்டைக்கு போகுது, அதுக்கு மலர்கள்லாம் சுடி வெற்றி பூ வாகை சுட்டிட்டு போகுது. இன்னொரு பார்ட்டி இருக்கு, இன்னொரு பார்ட்டி வந்து ஒருத்தவங்க நம்ம சண்டைக்கு வர போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வெற்றி வாகை பூ சூடுறாங்கல்ல, அவங்க கூட சண்டைக்கே போகல, ஆனா சண்டை நடந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்காங்க. இது எப்படின்றது உங்களுக்கு புரியல. இந்த குழப்பத்தோட இந்த வீடியோ பாருங்க. இந்த வாகை பூ சூடு மாத்திருக்காங்கல்ல, இந்த வாகை பூவை தான் நம்ம டிவிக தலைவர் வாகை சூடவா சாரி வாகை பூவை வச்சுக்கிட்டு கட்சியோட கொடி ஆரம்பிச்சாரு. 2 சில்லுற மாதிரி ஒரு போர்க்களத்துல இறங்குற மாதிரி, அந்த போர்க்களத்துல பாண்டிய மன்னன் அந்த கதைலாம் சொல்லியிருப்பாரு. இந்த போர்க்களத்துல வெற்றி பெற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. நிறைய மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வாகை பூக்கு இவங்க டெஃபினிஷன்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தானுங்க. தூக்கு மூஞ்சி பூலாம் சொல்லி கிண்டல் வேற பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது உண்மையான ரகசியத்தை மறைக்கிறதுக்கு போலியான காமெடிகளை உருவாக்கணும்னா உண்மையான ரகசியம் மறைஞ்சு போயிடும். சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 16வது முறை ஜெயிச்சிருக்காரு. 17வது முறை இந்த டைமிங் தான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 17வது லூப்பு. இந்த முறையும் அவங்க வாகை போட்டுட்டு வெற்றி நமது தமிழக வெற்றி கழகம், அதாவது ஆல்ரெடி வெற்றி பெற்றாங்க, வெற்றி கழகம்னே ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி, அதாவது வெற்றி கூட்டணி, வெற்றி மாநாடு எதுவும் நடத்துறாங்கல்ல. அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி கொண்டாட்டம், ஒரு படம் சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சக்சஸ் மீட் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ களப்பிரர் காலத்துக்கு வருவோம். இப்போ அந்த 350வது சதய விழா கொண்டாடினாங்கல்ல, இவங்களுடைய வரலாறு வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா களப்பிரர் காலத்துல ஆரம்பிக்குது. களப்பிரர்களுடைய மிச்சம்தான் இவங்க அப்படின்னு நான் சொல்லல, விக்கிபீடியா சொல்லுது. களப்பிரரோட மிச்சம் தான் இவங்கன்னு சொல்றாங்க. பரசுராமனுடைய வம்சாவளிகள்ன்ற மாதிரி சொல்றாங்க. பரசுராமன் என்ன பண்ணியிருந்தாரு, அதாவது சத்திரிய குலத்தை மொத்தமா அழிச்சாரு, குண்டோட அழிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உண்மையான தமிழ்நாட்டில் இருந்தவங்கள எதிர்த்து சண்டை போட்டு நின்ன இடத்துல மேல இருந்து வந்த கோடாரி கும்பல் மொத்தமா முடிச்சு விட்டுச்சு. நம்ம ஊர் அவேர்னஸான தலைக்கட்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டானுங்க. கழுவேற்றம் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், அதாவது அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது, சித்தர்கள், ஞானிகள், இவங்க அப்படிலாம் கழுவேற்றம் பண்ணி மொத்த வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ உனக்கு எப்படி வரலாறு வெளியே கடத்தப்படும்? இதுக்கப்புறம் இருந்துதான் வரலாறு எழுதப்பட்டுச்சு. அதாவது நீ மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த கலவர யுத்தம், பரசுராமன் உள்ள இறங்கினாப்ல களப்பிரர் காலம், இந்த களப்பிரர் காலத்துல இருண்ட காலம்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. ஒரு சில ரகசியங்களை மறைபொருளை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இருண்ட காலத்துல தான் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் மறைச்சு அதை திரிச்சு எழுதி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ரேடியேஷன்ல என்ன மாதிரி டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு வரலாறு எழுதப்பட்டது இந்த களப்பிரர் காலத்துல தான். அதாவது பரசுராமன் காலத்துல தான் உண்மையான வரலாறு அப்படிலாம் டேக் ஓவர் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டீங்க பார்த்து மறுபதிப்பு செய்வாங்க. இல்லை, அந்த மறுபதிப்புல அவங்களுக்கு தேவையான மாதிரி வரலாற்றெல்லாம் மாற்றி எழுதிட்டானுங்க. உண்மை வரலாறை மறைத்து அவங்களுக்கு தேவையான வரலாறு எழுதி வச்சுட்டானுங்க. அதைத்தான் இப்போ நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த களப்பிரர் காலம் எங்க மையமா வச்சு நடந்திருக்கு அப்படின்னா மதுரையை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. மதுரையை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த வரலாறுமே, அதாவது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பார்டர் இருக்குல்ல, இதே லெவல்ல களப்பிரர் காலத்து, அதாவது பரசுராமன் காலத்திலேயே ஆண்டிருக்காங்க இந்த களப்பிரர் காலத்துல. இப்போ இந்த காலகட்டத்தை பாருங்க, களப்பிரரோட காலகட்டத்தை பாருங்க. காவேரி பூம்பட்டினம் மதுரை, காவேரி பூம்பட்டினம் வைகை ஆறு மதுரை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முக்கியமான ஏரியாக்கள் இதெல்லாம். காவேரி பூம்பட்டினம் அந்த ஏரியா இருக்குல்ல, பூம்புகார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அங்கே தான் நாகரிக வளர்ச்சியோட தொப்புள் குடிலாம் இருக்கும். கரெக்டான இடத்த பிடிச்சிருக்காங்களா, கரெக்டான நாகரிகம் உருவான இடத்த பிடிச்சி நாகரிகத்தை அழிச்சிருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 250, கிபி 250லேருந்து 600 வரைக்கும் ஆண்டிருக்காங்க. 250லேருந்து 600 வரைக்கும் ஆண்டிருக்காங்களா. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய முதல்ல சொன்னேன்ல முத்தரையர், இந்த விஷயங்கள் சொன்னேன்ல, அவங்களுடைய காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு. கிபி 650லேருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஆண்டிருக்காங்க இவங்க. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, விக்கிபீடியாலே போட்டிருக்கு, இவங்களுடைய பேஜில் செக் பண்ணும்போது களப்பிரர்கள் தான் இவங்க தான், அவங்களுடைய மிச்சம் தான், அவங்களுடைய கிளைப்பிரிவு தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. வடுக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். முதல்ல வடுகுன்ற வார்த்தை எப்படிங்கன்னு சொன்னேன்னா, வடுக வந்தேரிகள் தான் பரசுராமனுடைய ஏவல் நாய்களாக இருந்தாருன்னு யார் சொன்னது? டிசிபி பாண்டியன். ஸோ அப்போ இங்கே இது கனெக்ட் பண்ணியிருக்கணும்ல. தெலுங்கு இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரகசிய கும்பலில் மாட்டிக்கிட்டது யூதர்கள்.
அதனால எல்லாருமே யூதனை மாட்டி விட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ராக்கெட் மேலே போகுதுன்னா உச்சாணி கும்பல் ஒரு கும்பல் இருக்கும். அவங்க எப்பயுமே மாட்ட மாட்டாங்க. கீழே நிறைய கிளைப்பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிளைப்பிரிவை கழட்டி விடுவானுங்க. அப்படி கழட்டி விடப்பட்டவர்கள் தான் யூதர்கள், இலுமினாட்டிகள். இப்போ கழட்டி விடப்பட்டது தான் தெலுங்கர்கள். ஸோ தெலுங்கர்கள் மறைமுகமாக நம்ம ஆள்றாங்கன்னு சொல்லி தெலுங்கர்களை பற்றி இப்போ அதிகமான பேச்சுக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பயுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் தெலுங்கர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலுங்கர்கள் இதை பிடிச்சிட்டாங்க, தெலுங்கர்கள் அதை பிடிச்சிட்டாங்க, தெலுங்கர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறாங்க, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூதர்களை எப்படி மாட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தெலுங்கர்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் மாட்டாத கும்பலை பாதுகாக்கிற வேலையை பார்க்கறது தான் இந்த டிசிபி கும்பல். எவ்வளவு நேர்த்தியா வேலை பார்க்குறாங்க பாருங்க. தமிழ்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு நம்ம கூட உட்காந்துக்கிட்டு நம்ம கூட சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு நமக்கே காயடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இவ்வளவு காலமா பரசுராமன் வார்த்தை உங்க காதுல கேட்டாலே டிசிபி முன்னாடி வந்துருவாப்ல, கண்ணு முன்னாடி. ஏன்னா அப்படி பரசுராமன் பத்தி மொத்த விஷயம், ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க பிரச்சனைக்கு காரணம் பரசுராமன் தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இங்க மெயின் மேட்டர் என்னன்னா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு விக்கிபீடியால கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எப்படி மிஸ் பண்ணீங்களா? இல்லை பார்க்கக்கூடாது, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்றக்காக மறைச்சிங்களா? கடை 7 வள்ளல்கள்ன்ற ஒரு கும்பல் இருக்கு. வள்ளல்கள், பெரிய வள்ளல்கள். அவங்க அந்த கடை 7 வள்ளல்கள் இருக்காங்க. அந்த 7 பேரை பிடிச்சிங்கன்னா போதும். 7 மலையானே, அந்த 7 மலையானை பிடிச்சோம்னா போதும், அம்புட்டும் தெரிஞ்சிடும். 7 பேர் உள்ள வந்து 7000 கும்பலை உருவாக்கி, நான் முன்னாடியே சொன்னது தான், 5 கிளான்ஸ் தான் நம்மகிட்ட இருந்திருக்கும். அந்த 5 கிளான்ஸை 7000 கிளான்ஸை உருவாக்கி முடிச்சு விட்டாங்களா? தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை ஜாதி பிரிவுகள் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ பிரிவுகள் இருக்கு. ஏன் இவ்வளோ பிரிவுகள்னா, அவங்க தன்னை மறைத்துக் கொள்வதற்கும் தான் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை நடத்துறதுக்கும். 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேருக்கு 7 பிரிவுகள் கும்பல் இருக்கும். அந்த 7 கும்பலுக்கும் ஒவ்வொரு கும்பலையும் பிரித்து ஆளணும் அப்படின்னா பல கிளை பிரிவுகளை உருவாக்கி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒவ்வொரு கிளான்களையும் மையத்தில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களையும் ஆள்றது. ஒரு சமூகம் வட்டமா குடும்பமா இருக்கும் போது அந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தனா பிரிச்சு ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஆள்றது. அதைத்தான் அப்ப இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப காலமா அது நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாமையே. இதுதான் உண்மை வரலாறு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முத்தரையர்களை பத்தி அவங்கள பத்திலாம் நான் பேச வரல, வரலாறு பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னது யாருன்னா டிசிபி பாண்டியன் சொன்னாரு. பரசுராமன் வந்து நம்ம தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் அழித்து கலவர யுத்தம் நடத்தி ஒட்டுமொத்த இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் தான் பரசுராமனுடைய காலம். அதுதான் கலவர யுத்தம். இப்போ அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு பரசுராமனை இவங்க போற்றி புகழ்ந்து வணங்குறாங்க அப்படின்னா இவங்கள் யாரு? இதுதான முதல் கேள்வி வந்திருக்கணும். பரசுராமன் வாரிசு எங்க போச்சு, அப்படி போயிட்டாங்களா? அப்படி இது வரைக்கும் இந்த ஆளு பரசுராமன் சொன்னானே தவிர அப்படி உள்ள வந்தவங்க நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருப்பாங்கல்ல. அந்த மைக்ரேட் ஆன மக்கள் எங்க? இப்போ விஜயபாபுன்றவன் சிங்களத்துல போனான், குயனியை கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று அங்க ஒரு சிங்களம்னு ஒரு இனம் இருந்துச்சு. அந்த இனத்துக்குள்ள புகுந்து இவங்க ஒரு இனத்தை உருவாக்கி இப்போ ஒட்டுமொத்த சிங்களத்தையும் டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்த பரசுராமனுடைய வம்சாவளி எங்கே? இந்த கேள்வி பத்தி பதில் சொல்லவே மாட்டான் பாத்தீங்களா? அப்படி பதில் சொன்னா கடையேழு வள்ளலை பிடிக்கணும். அந்த கடையேழு வள்ளலை பிடிச்சிங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கிட்ட வரும். கள்ளக்குறிச்சிட்டு வந்தீங்கன்னா டிசிபி பாண்டியனோட ஊர் வந்துடும். டிசிபி பாண்டியனை பிடிச்சிங்கன்னா பரசுராம வம்சம் கையில மாட்டிடும். தான் மறைஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல இருக்க எல்லாரையும் காயடிக்கிறது. ஜவஹர்னு ஒருத்தர் இருந்தாப்புல, கண்டி நாயக்கர் ஆவணப்படத்தை எடுத்தாப்புல. அதுக்கு முன்னாடி அவர் நிறையாவது எடுத்திருக்கலாம். இவங்க அவரை முடிச்சு விட்டு அவர் இல்லாம போனதுக்கான காரணம் அவர் மர்மமான முறையில தான் இறந்தாரு. இதையுமே இந்த ஆளு தான் சொல்றாரு. ஸோ டிசிபி பாண்டியன், சீமான், பாரிசாலன் இவங்க எல்லாருமே இதுக்குள்ள இருக்காங்க. இந்த மேட்டர் என்ன, இந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படத்துக்குள்ள இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்லீகலா வெளியே வந்துருச்சு. எப்படியோ வெளியே ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆனது டிசிபி பாண்டியனோட சேனல்லே இந்த வீடியோ இருக்கு, இந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படம் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஜவஹர் வந்து ஏன் மரணம் அடைந்தார்? அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது ஆவணப்படம் தான் எடுத்தாரு. ஆவணப்படம் எடுத்தது இறந்திருக்காரு. அந்த ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்களே. எப்படி இது? எப்படி இந்த கேள்வி வரல யாருக்கும்? சரி, ஓகே, ஜவஹருக்கு இல்லாம போயிட்டாரு. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் யூதர்கள் ராமர் படத்தை கூட வந்து எரிக்கிறான், பரசுராமன் படத்தை கூட எரிக்கிறான் அந்த ஆளு. ஏன் இவருக்கு எதுவுமே நடக்கல? ஏன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா கிளான்களையும் ஒளிஞ்சுக்கிட்டு யூதர்களையும் திட்டுறது. அப்பாவி யூதர்கள் அங்கே வச்சு காயடிக்க விட்டு இவங்க முக்கியமான மைண்ட் உள்ளவங்க மட்டும் உள்ள புகுந்துக்குவாங்க, மைக்ரேட் ஆகிக்குவாங்க எல்லா இடத்துலையும். இதைத்தானே டிசிபி சொன்னாப்புல. பரசுராமன் கும்பலும் யூதர்களுடைய உடுப்பி யூதன் தானே. அப்ப பரசுராமனும் இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான்ல. அப்படி ஒளிஞ்சிருக்க கிளான்ஸ் எது? இது சொல்லவே இல்லை. இப்படின்னு கை காட்டுற. ஏன் இதை சொல்லல? இந்த கேள்வி எவனும் கேட்கவும் இல்லை. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா அடிமைகள். ஐயா சொன்னா சரியா இருக்கும். நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதை பத்தி யோசிச்சு உள்ள போய் தேடும் போதே அஃபீஷியலா ஓப்பனாவே இவ்வளவு தகவல் கிடைக்குதுடா.
நீங்கள் வந்து இந்த ஆள் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, இந்த ஆள் ஒரு விஞ்ஞானி நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு தற்குறிடா. அந்த ஆள் உங்களை ஏமாத்திக்கிருக்கான். ஒரு தற்குறியா இருக்க இந்த ஆளு இவங்களை இவ்வளோ ஏமாத்துறான் அப்படின்னா இவெல்லாம் இன்டெலிஜென்டா இருந்தா என்ன இருக்கு. பரசுராமன் அவங்களுடைய வழித்தோன்றல் முன்னோர்கள் இவங்களை பாதுகாத்தாராம். பரசுராமன் ஒரு இனத்தை பாதுகாக்கிறாருன்னா காரணம் என்ன எனக்கு தெரியலப்பா. ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சவுத் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கான். சவுத் இந்தியாவுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த நாலேஜையும் திருடிருக்கான். இது எல்லாம் நான் சொல்லலை, ஐயா சாமி தான் சொன்னாப்ல. ஸோ ஓகே, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க எல்லாத்தையும். சார் சொல்ல சொன்னேன், ஐயா சாமி சார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் பரசுராமன் தான் திருடினான், பரசுராமன் தான் பண்ணான். எல்லாம் பரசுராமன், எங்கேயும் பரசுராமன், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சவன் ஏன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சவுத் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பாதுகாக்கிறாரு? ஏன் பாதுகாக்கணும்? அவங்க ஏன் அவரை வணங்கணும்? எங்களை பாதுகாத்த தலைவர் அப்படின்னு ஏன் வணங்கணும்? இவ்வளோ பரசுராமன் கதை சொன்ன நீங்க ஏன் இந்த கதை சொல்லலை? இவரை பிடிச்சிங்கன்னா அப்படியே தொட்டு தொட்டு உள்ள வந்துடும், உங்க கூட்டத்துக்குள்ள வந்துடும். உங்க கூட்டத்துக்குள்ள வந்துட்டு அந்த கடையில் வள்ளலை பிடிக்க வேண்டியதா இருக்கும். கடையில் வள்ளலை பிடிச்சிங்கனாலே எல்லாமே தெரிஞ்சிடும். கண்ணகியிலிருந்து கோவலன்லேருந்து இந்த உள்ளுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரெல்லாம் போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அது யாருமே உங்க ஆட்களே கிடையாது. இப்ப நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காரு டிசிபி பாண்டியன் பரசுராமன் வம்சாவளின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டான பரசுராமன் வம்சாவளி இவங்கலாம். ஸோ இப்போ டைரக்டா பரசுராமன் வம்சாவளியா இருக்காரு, நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காரு. என்ன டீச் பண்ணிட்டு இருக்காரு? தான் பரசுராமனை இப்படி பண்ணி விட்டார், அப்படி பண்ணி விட்டான்னு கதறிட்டு அவங்க வம்சாவளி தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ புரியுதா பரசுராமன் ஏன் இங்கவும் நிலைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்றது? சரி ஓகே, இவங்களுக்குள்ள போகிட்டு மதுரையை தலைநகரமாக வச்சுதான் கலவர யுத்தம் நடத்துகிற பரசுராமன் ஆண்டிருக்கான். இப்போ மதுரையை மையப்படுத்தி தான் ஆட்சியில் நிற்க போறாரு நம்ம டிவிகே தலைவர். வெற்றி கழகம் இருக்குல்ல, அவங்க வந்து மதுரையை மையப்படுத்தி தான் ஆட்சியில் நிற்க போறாரு. ஒவ்வொரு தொகுதியில நிற்பாங்கல்ல, அது மதுரை தொகுதியில் தான் விஜய் நிற்க போறாருன்னு சொல்றாங்க. விஜய் வந்து பாண்டிய வம்சம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பரசுராமன் அவதாரம்னு சொல்லிட்டு டிசிபி சொல்லிட்டு இருக்கு. அப்போ பரசுராமன் மதுரையில் நிற்க போறாருன்னா மதுரையில தானே அவர் தலைநகரம் வச்சிருந்தாரு. அப்போ மதுரையில் நிற்கிறது சரிதானே? நியூஸை பாருங்க. அதிமுகவின் கோட்டை மதுரைன்றது அதிமுக செல்லூர் ராஜா அவங்க தான் ஜெயிப்பாங்க எப்பயுமே. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் திரும்ப. மதுரையில் அவர் நிற்கிறார் அப்படின்னா தன்னைத்தானே எம்ஜிஆர் என்று டிக்ளேர் பண்ணிக்கிட்டது யாருன்னா நம்மளுடைய விஜய் அவர்கள். அப்போ எம்ஜிஆர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து ராமாபுரத்தில் இருக்காரு அப்படின்னா இவர் ராமர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் அவர்களும் அப்போ ராமர் கதை தானே. பார்ட் 2 அப்படின்னா என்ன கதை வருது? அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் படத்தில் அவர் பரசுராமன் தன்னால் டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வந்துட்டார் லியோ வந்துட்டாப்ல. லியோ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது மதுரையில் அவர் நிற்கிறாருன்னு பார்த்துட்டிங்களா? ஆட்சி கலைப்பு. எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சு நின்ன டைமிங்கில் மேலே போட்டிருக்கு பாருங்க, படிச்சு பாருங்க. ஸோ ஆட்சி கலைப்பு இதெல்லாம் போட்டதுக்கான காரணம் ஆட்சி கலைப்பு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, வரும். இப்போது டிவிகே தலைவர் கொடியையும் இவங்களுடைய அந்த முத்திரை இருக்காங்கல்ல இவங்களுடைய கொடியும் மேட்ச் பண்ணி பாருங்க. சிங்கம் கொடி எல்லோ ரெட், டிவிகா கொடி எல்லோ ரெட். வாகை பூவை சூடியவர் முத்திரையரோட தலைவர், அவருக்கு தான் இன்னைக்கு சதய விழா நடத்துறாங்க. இதுக்கு புகழாரம் சூட்டியும் ஐயா போஸ்ட் போட்டிருக்காரு, விஜய் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. ஓகே, இதெல்லாமே தலைவர்களுக்கு போஸ்ட் பண்றது தான், கரெக்டு தான், இது பிரச்சனை இல்லை. இப்போ டிவிக்காவோட ஃபிளாகும் அதே மாதிரி இருக்கா? ஒரே கலர்ல இருக்கா? ரெட் அண்ட் எல்லோ. பரசுராமன் அடையாளம் எல்லோன்னீங்க. இந்த முத்திரையர் குரூப்பு மோஸ்ட்லி எல்லோ தான் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய மேங்கோ குரூப்பும் எல்லோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுது. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் சொல்லியிருக்கணும்னு நீங்க. எல்லோ யூஸ் பண்ணாலே பரசுராமன் அடையாளம்ன்றீங்க. அப்போ அந்த பரசுராமன் அடையாளம் இவங்களாம் யாருன்னு சொல்லணும் நீங்க. ராமன், ராவணன், இந்திரன் சொல்லி மாம்பழம் குரூப்பை நீங்கள் சொல்றீங்க. ஓகே, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க எல்லாருமே அந்த பரசுராமன்லாம் வணங்கி ஃபோட்டோலாம் ஃப்ளெக்ஸ்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பரசுராமன் ஃபோட்டோ போட்டு அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாருல அவரை பற்றிலாம் அந்த ஃப்ளெக்ஸில் இருக்குது. வள்ளல் பாரின்னு நினைக்கிறேன், சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்க. கண்ணகி வரைக்கும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கண்ணகி வரைக்கும் இவங்க கொண்டாடுறாங்க. கண்ணகியை கொண்டாடுறாங்கன்னா அப்போ கண்ணகி இவங்களுடைய கேஸ்டுக்குள்ளே இருக்கனால தான், இவங்களுடைய குடிக்குள்ளே இருக்கனால தான் சொல்லியிருக்காங்க. கண்ணகி எங்கேருந்து வந்தாங்க? மதுரையை எரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ எல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கா? இதே விஜய் பர்சனல் லைஃப் உள்ள நோண்டி பார்த்தாலும் இதில் கனெக்ட் ஆகும். அதை நான் சொல்ல விரும்பலை, அது வேணும், கொஞ்சம் நல்லாவும் இருக்காது. இவங்களுடைய ஃப்ளாக் வந்து 4-5 ஃப்ளாக் வச்சுருக்காங்க. ஒரு கட்சினா ஒரு ஃப்ளாக் தான் வச்சுருக்கணும். ஆனால் இவங்க வச்சுருக்க ஃப்ளாகை பாருங்கள், 18 விதமான ஃப்ளாக், எல்லாத்துலேயுமே எல்லோ ரெட்டு தான் இருக்குது. ஸோ இன்னமும் அந்த பரசுராமன் ஆட்சியில் மறைமுகமாக ஆண்டுகிட்டு தானே இருக்காங்க. உண்மையான மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக அந்த கும்பல் தானே மறைமுகமாக ஆண்டுகிட்டு இருக்கு. இதெல்லாம் டிகோட் பண்ணி கொடுத்துருக்கணும். உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் தமிழர்கள் கம்மி. ஸ்ரீலங்காவில் எப்படி தமிழர்கள் கம்மியோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் கம்மி, உலகத்திலையும் தமிழர்கள் கம்மி. ஆனால் ஒட்டுமொத்த பூமியும் ஆளக்கூடிய தகுதிகள் படைப்பும் இருக்குது தமிழனுக்கு தான்.
அந்த தகுதி இருக்க கும்பலை அழிக்கிறன்றது தான் இவ்வளோ மேட்ரே. ஏன் இன்னமும் மொத்தமாக அழிச்சு முடிக்கலை அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்தால் மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. நம்மளுடைய டிஎன்ஏவும் நம்மளுடைய பிரெயினையும் எங்களால் திருட முடியல. அது இங்கேருந்து மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த விடுதலை படம் நினைக்கிறேன், விடுதலை படமான்னு தெரில சரியா. விடுதலை படத்தில் ஒரு கேரக்டர், இந்த சின்னசாமி இருப்பார்ல, அசுரன் படத்தில் தம்பி மயன் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த சுள்ளான் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த சுள்ளான் கேரக்டர் பண்ணியிருக்கவன் சண்டை போடும்போது இவ்வளோ இருந்தாலும் இந்த வீரம் நம்ம வம்சத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட பரம்பரை சொல்லுவோம். அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் வராதுடா, அப்பா வருஷம் ஜென்மத்துக்கு அடக்கி வச்சுருந்த கோபம் வெளியே வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அடக்கி ஆண்ட கூட்டம் யாருன்றதை தேடி பாருங்க. எந்த பண்ணையார் வம்சம் தேடி பாருங்க. அங்கே அடிமையாக இருக்க எந்த வம்சம் பாருங்க. அவங்க வெகுண்டு இருக்கும்போது அந்த டைலாக் கவனிச்சிங்க அப்படின்னா, நாங்களாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருக்கோம்னு சொல்றது. இந்த அடிமைப்பட்டவங்க தான் மனிதர்கள்னு சொல்கிறேன், தமிழர்கள்னு சொல்கிறேன். நமக்கே தெரியாமல் நம்மளை அடிமையாக வளர்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வரலாறு, இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் பர்டிகுலராக இவங்க தான் குறை சொல்லலாம் வரல. டிசிபி பாண்டியன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணார்ல, பரசுராமன் வம்சம், பரசுராமன் வாரிசு, பரசுராமன் தான் எல்லாத்தையும் ஒழிச்சான்னு சொன்னாங்கல்ல. அந்த ஒழிச்ச கூட்டத்தை ஒரு கூட்டம் கொண்டாடுது. அந்த பரசுராமன் தமிழ்நாட்டில் ஒரு இனத்தை காப்பாத்திருக்கு அப்படின்னா, அந்த காப்பாற்றப்பட்ட இனம் யாரு? தமிழர்களை தான் அழிச்சாயின்னு சொல்றீங்க. தமிழருடைய சித்தர்களும் ஞானிகளை தான் கொண்டாயின்னு சொல்றீங்க. குழந்தையை முதற்கொண்டு கொடூரமா கொண்டான்னு சொல்றீங்க. இப்படி கொடூர குஸ்காவா இருந்த ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சமூகத்தை காப்பாற்றி இருப்பார்? அவங்க எப்படி இதை கும்பிட்டுட்டு இருக்காங்க? நாங்களாம் யாருமே பரசுராமனை கும்பிட்டதில்லை. அப்போ அவங்க கும்பிடுறாங்க அப்படின்னா என்ன எனக்கு புரியல. இது ஏன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு விழா நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே அப்டேட்டா இருக்கக்கூடிய டிசிபியும் ஏடிஎஸும் ஏன் இதை பத்தி பேசல? கட்சியில ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லா கட்சியும் போய் அங்க போய் கொண்டாடிட்டு இருக்குல்ல, ஏன் இதை பத்தி பேசல? 23 குரோமோசோம் புரியுதா? ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு. எதுக்கு டைட்டில் வச்சிருக்கேன்னு புரியுதா? இன்னும் டீட்டெயில்டா இறங்கி சொல்ல முடியும் என்னால. எனக்கு இந்த விஷயத்த பரசுராமன் சொல்லிட்டு நீ தவளை தன்வாயில் கிடும், கர்மவினை உன்னை அழிக்கும். உன்னுடைய ஆதங்கமும் உன்னுடைய திமுறும், நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான்ற ஒரு திமுறு உனக்கு இருக்கு பத்தியா? அங்க நீ மாட்டினையா? நீ எல்லாத்தையும் பெருந்தன்மையா எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்துட்டு எல்லாம் நான் கண்டுபிடிச்சதான் யூஸ் பண்ணிக்கோங்க, இதான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எந்த புலவனும் எந்த வரலாற்று ரீதியா ரகசியத்தை கண்டுபிடிச்சோம் டெஸ்ட்லா எடுத்துக்கோ. யூதன் தான் டெஸ்ட்லா கும்பலை விட எடுத்துக்கோ. ஒரு டெஸ்ட்லா எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு பேட்டர்னை விட வாங்காம தூக்கி போட்டு போயிருக்காரா இல்லையா? அவங்க கும்பலாவே இருந்தாலும் பெருந்தன்மையானா பெரிய மனுஷனா அப்படி இருக்கணும். இந்த என் சேனல் தான் இருக்கு, என் வீடியோ தான் இருக்கு. நான் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு சொல்லவே இல்லை. இப்போ கூட நான் இதை நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு சொல்லலை. ஒரு நபர் இப்படி ஒரு நியூஸ் எனக்கு அனுப்புனாரு, இந்த மாதிரி அப்படின்னு. இந்த நியூஸை பிடிச்சி நாங்கள் ஆல்ரெடி பேசின விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி உள்ளே போய் பார்க்குறோம். இவ்வளோ விஷயம் கிடைக்குது. அப்போ இன்னமும் இது கொஞ்சம் யோசிச்சோம்னா, கொஞ்சம் பேசணும்னா என்னென்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண நாளாக ஒரு தற்கொரியா இருக்க நானே இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரோ சயின்டிஸ்ட் டிசிபி அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வேணாமா? நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவே கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரு பரசுராமன் கும்பல் தமிழ் மக்களை தேடி அழிச்சு, தமிழ் மக்கள் வரலாறு, தமிழ் மக்கள் புலமை, தமிழர்களுடைய அந்த டீச்சர்ஸ்லாம் டீச்சர்ஸோட இவங்க இருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸையும் கழுவேற்றி கொண்டு குமிச்சவன், பல ஆயிரம் சித்தர்களை கழுவேற்றி கொன்னவன் எப்படி ஒரு இனத்தை காப்பாற்றுவான்? இப்போ காப்பாற்றப்பட்ட இனம்னா அது யாரு? இதுதான் சரியான கேள்வி, என்னோட கேள்வி. நான் யாரை பற்றியும் சொல்லலை. இவங்க சொன்ன கதையை வச்சு தான் நான் பேசுகிறேன். இந்த கதைக்கான காரணம் டிசிபி பாண்டியன் தமிழ் சிந்தனை பேரவைன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த ஆள்கிட்ட போய் கேளு. எதாவது கேட்குறாங்க அந்த ஆள்கிட்ட போய் கேளு. நான் இந்த ஆள் டேக் பண்ணி தான் போட போகிறேன். எப்படி ஏமாத்திட்டுற நீ எவ்வளோ சொல்கிறேங்க, எவ்வளோதான் நீ போய் பேசினாலும் பிரார்த்தனை பேசினாலும் என் கண்ணுக்கு வந்துடும். மாட்டிடுவேன், நீ மாட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த நிலைமையில தான் நீ இருக்க. சத்தியுகம் பிறந்துருச்சுல, சத்தியுகத்தில் சத்தியம் தானே வெளியே வரும். சத்தியத்தை வெளியே கொண்டு வா. இதோட எந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா டிசிபி பாண்டியனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க கும்பலில் எந்தெந்த சேனலாக இருக்கோ, எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க. என்னோட கேள்வி சரியான கேள்வி. பரசுராமன் சவுத் இந்தியா மொத்தமாக அழிச்சவன், சவுத் இந்தியாவில் இருக்க வரலாற்று ரீதியாக இருக்க விஞ்ஞானத்தை அழிச்சவன், முருகனுடைய வரலாற்றை அழிச்சவன், சிவனோட வரலாற்றை அழிச்சவன், முக்கியமான தமிழருடைய ஞானத்தை அழிச்சு குமிச்சவன் எப்படி ஒரு இனத்தை காப்பாற்றுவான்? இன்னமும் பரசுராமனை வணங்கக்கூடிய ஒரு கும்பல் எப்படி இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு? அவங்க யாரு? இதுதான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கடையேழு வள்ளல்களை பற்றி அடுத்து நம்ம பேசலாம். இன்னும் டீட்டெயிலாக எடுத்துட்டு வரேன், அப்புறம் பேசலாம். என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா. நான் என்ன மயிருக்கிறேன் அவங்களை காப்பாத்தணும்? சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதில்ல உங்களை காப்பாத்த.
கதை என்ன முடியலடா. கேக்குதா?